ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்தேன் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10th அன்னைக்கு வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆக போகுது நம்ம குட் பேட் அக்லி படம். ஆல்ரெடி நம்ம படம் இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் நேரத்துல விடாமுயற்சி வரப்போகுது அப்படின்றதுனால குட் பேட் அக்லியை ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகல. அதுக்கு நம்ம குட் பேட் அக்லி படமே ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. பக்காவா இன்னும் பயங்கரமா செதுக்கி வைக்கலாம். அண்ட் ஏப்ரல் 10th அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ ஜனவரி 23 அன்னைக்கு தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த ரிலீஸ் டேட்டையும் சீக்கிரம் லைகா சைடுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்ப லைகா சைடுல இருந்து ஒரு இஷ்யூ ஒன்னு போயிட்டு இருக்கு. சங்கர் அவர்களோட கேம் சேஞ்சர் படத்தை நம்ம தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி லைகா சைடு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இந்தியன் 3 படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்க கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவால தான் நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, எது எப்படியோ நம்மளுக்கு குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொன்ன மாதிரியே ஆதிக் ரவிச்சந்திரனும் படத்தை டிசம்பர் எண்டுக்குள்ள முடிச்சிட்டாரு. டப்பிங் ஒர்க்ல இருந்து எடிட்டிங் ஒர்க் வரைக்கும் ஃபுல்லா ரெடி ஆகி இருந்தது. பட் ஓகே, ஏப்ரல் 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.